ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனல் இருந்து பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 2021ல டாப் 10 ட்ரெண்டிங்ல இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட் கேரியர் ஆப்ஷன் எதுன்றத நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா எனக்கு கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிஇ பிடெக் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸ், கிராஜுவேஷன் கோர்ஸு. ஸ்கூல் முடிச்சு விட்டோன்னே எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸ் முக்கியமாக அதை மிடில் கிளாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பிஇ பிடெக் தான் படிக்கணும்னு நினைப்பாங்க. அது படித்து முடித்தோடனே ஆனால் அந்த கேரியர் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு முக்கியமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றது, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. பெஸ்ட்டு கேரியர் ஆப்ஷன் ஆஃப்டர் இன்ஜினியரிங்கில் இன்றைக்கி டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் தான் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீ பிடெக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். எதுக்கு இந்த கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஸோ இதை படித்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக ஸ்கோர் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து எம்டெக் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் நல்ல காலேஜில் ஐஐடி இல்லைனா என்ஐடி இதில் படிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லும் நாலேஜும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக கிடைக்கும். அடுத்ததாக ஹையர் ஸ்டடீஸில் எல்லாருமே சூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான். அதாவது MBA, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து ஏன் எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் ரோல் உடனே கிடைக்கணும் அப்படின்றது தான், படித்து முடிச்ச உடனே கிடைக்கணும். ரெண்டாவது ஹை சேலரி கிடைக்கணும். மூணாவதாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் சேர்ந்து உடனே ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகி ஒரு ஹையர் பொசிஷன் சீக்கிரமே ரீச் ஆகணும் அப்படின்ற எய்ம் பண்ணுறவங்களாம் இதை சூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இதை நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேட் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதாவது காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். இன்றைக்கி ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் ரெண்டாவது பாப்புலரான ஒரு பொசிஷனில் இருக்கிறது இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கேரியர் தான். ஏன்னா இதில் வந்து படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலை கிடச்சிடுது. ரெண்டாவது சேலரியும் இனிஷியலாகவே நல்ல சேலரி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாத நல்ல கம்பெனிஸ் தான் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வருவாங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மோஸ்ட் ஃபேவரபிள் கோர்ஸ்னு சொல்லலாம். அதாவது மோஸ்ட் ஃபேவரபிள் கேரியர்னு சொல்லலாம். இந்த கேம்பஸ்லேயே வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து CGPA ஸ்கோர் வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும், குட் ஸ்கோராக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாப் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நீங்கள் ஒரு முன்கூட்டியே ஒரு சின்ன அலசல் ரிசர்ச் பண்ணால் போதும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. அதுக்கு முக்கியமாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். நீங்கள் சொல்ல வந்ததை தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் சொல்லணும். அப்போ கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் இருக்கணும் சில டைமில். இன்னொன்று லீடர்ஷிப் குவாலிட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணணும் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறதுக்கு. மூணாவதாக நீங்கள் அந்த கம்பெனி எந்த கம்பெனி வந்து இங்கே வந்து வேலை ஜாப் தராங்களோ அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய க்ரோத்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் அண்டர்டேக்கிங்ஸ். அதாவது கவர்மெண்ட் நடத்துகிற பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் தான். அது ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அது தேர்ட் பொசிஷனில் ஏன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, குட் சேலரியும் நல்லா இருக்குது, ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. மூணாவதாக ஒரு நல்ல பொசிஷன், ரெஸ்பெக்டபுள் பொசிஷன் இருக்கும்போது சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கிது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆனால் இதில் என்ன ஒன்று முக்கியமான ரொம்ப காம்படிஷன் அதிகம் இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம். இப்போ வந்து இதுக்கு என்ன, அதுக்கு தான் இந்த கேட் ஸ்கோர் வந்து நல்லா எடுத்துருக்கணும். நீங்கள் இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கேட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்குது தான் பார்ப்பாங்க. ஸோ நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள தான் கன்சிடரும் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி PSUs இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெல், செயில், IOCL, ONGC, கோல் இண்டியா, கெயில், பவர் கிரிட் கார்பரேஷன், இப்படி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். இன்றைக்கி 4வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்டர்ப்ரனர்ஷிப் தாங்க. அதாவது ஒவ்வொரு இன்ஜினியர்ஸும் பிஸ்னஸ் பண்ணணும் தான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. ஏன்னா அதில் ஈஸியாக நம்ம சாதிக்க முடியும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற வெறியில் எல்லாருமே வராங்க. ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க ஒரு சின்ன ரிசர்ச்சு, ஒரு சர்வே பண்ணணுங்க. எந்த ஃபீல்டில் போகணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சொசைட்டியில் என்ன டிமாண்ட் இருக்குது, இல்லைனா என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சின்ன நம்ம கன்சியூமபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது நம்ம சர்வீஸ் செக்டரில் இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபீல்டில் எது ப்ராப்ளம் இருக்குது சொசைட்டியில், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த சொல்யூஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் ஈஸியாக சக்ஸஸ் வர முடியும். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் ஏன் இப்போ சக்ஸஸ் ஆச்சு? எல்லாருமே ஷாப்பிங்க்கு வந்து ஆஃப்லைனில் பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனுக்கு மாறிட்டாங்க.
ஸோ எது ஈஸி, டைம் பீரியட் வந்து குறையுது. ஸோ நேரம் வந்து குறைக்கும் போது அவங்களுக்கு வந்து இது ஈஸியாகவே இருக்குது. ஸோ அப்படி தான் இது சக்ஸஸ் ஆச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணுங்க. இதுதான் 5வது இடத்துல இருக்கிற பெஸ்ட் கேரியர் ஆப்ஷன் ஆஃப்டர் இன்ஜினியரிங். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. என்ன மாதிரி டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஃபீல்டில் இந்த டிமாண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப டிமாண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து கேரியர் ஆப்ஷனாக சூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, படித்து விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு போயினே இருப்பீங்க நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு. இது வந்து ஏன்னா இது ஹை பேயிங் ஜாப் மட்டும் கிடையாதுங்க, சேலரி மட்டும் அதிகம் கிடையாது, நீங்கள் பெரிய ஹை பொசிஷனுக்கு போயிடுவீங்க. நீங்கள் சில இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை குவாலிட்டி கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்டு கூட அவங்களே நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி தந்துடுவாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ஸும் அவங்க பண்ணும்போது இதை நீங்கள் சூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. அடுத்ததாக டாப் 10ல் நமக்கு பெஸ்ட் கேரியர் ஆப்ஷன் சொல்லும்போது சிவில் சர்வீஸை யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹாட்டஸ்டான ஒரு கேரியர் ஆப்ஷன் சொல்லலாம். என்ன ஒன்று, இதுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். இது வந்து இருக்கிறதுலே டஃபஸ்டான எக்ஸாமினேஷன் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 இயர் பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு 1 இயர் பிஃபோரே நீங்கள் வந்து ஒரு 1 இயராவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அதை கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணோன்னே மெயின்ஸ் வரும். மெயின்ஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ப்ளஸ் இன்டர்வியூவும் இருக்கும். கிட்டத்தட்ட எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் 10 லட்சம் பேருக்கு மேலே எழுதுகிறாங்க இந்த எக்ஸாமை. ஓகேங்களா? இது வந்து இருக்கிறதுக்கு இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ரொம்ப கௌரவமான வேலை கிடைக்குங்க. அதாவது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஃப்எஸ், இந்த கனவோடு இருக்கிறவங்க, நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹாட்டஸ்டான ஒரு கேரியர் ஆப்ஷன். இந்த கேரியர் ஆப்ஷன் ஏன் ரொம்ப பாப்புலர் அமௌங்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 out of 20 வந்து சிஎஸ்சியில் டாப்பர்ஸ் இன்ஜினியர்ஸ் தான். அதனால் இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. அடுத்ததாக இந்த இன்ஜினியரிங் கேரியர் ஆப்ஷனில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் தாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் தான் வந்து ஏன் எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்ததாக வேறு வேலை தேடின்னு இருக்கிற சமயத்தில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், ஒரு சின்ன ட்ரைனிங் எடுத்துக்கணும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல கம்பெனியாக பார்த்து இன்டர்ன்ஷிப் எடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 3 to 6 months தான் இருக்கும். ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி தான் நீங்கள் வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க. உங்கள்கிட்ட வேலையை வாங்கிப்பாங்க, சேலரிலாம் எதுவும் இருக்காது, பட் உங்களுக்கு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா, நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அங்கேயே கூட செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே கம்பெனியில் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வேலை கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களை ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. ரெண்டாவது ஒர்க் எத்திக்ஸை தெரிஞ்சுப்பீங்க. நீங்களே உங்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். உங்களால் எந்த அளவுக்கு உங்கள் பாஸ் சொல்கிற வேலையை வந்து உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுது, எவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்ய முடியுது, எவ்வளோ டைமிங்கில் செய்ய முடியுது. ரெண்டாவது உங்களுக்கு கோஆர்டினேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் கேதர் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் யோசித்து பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த டாப் 10ல் இருக்கிறது ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸ் தான். ஸோ இந்த கம்பெனிஸில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கோன்றத நம்ம ஜாப் ப்ரொஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதாவது நம்ம ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணணும். அந்த ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்து சொல்லணும், உங்கள் ஸ்கில்லை சொல்லணும். நீங்கள் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டடு, எந்த எக்ஸ்பர்டைஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் எதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அடிஷ்னலாக அதெல்லாம் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மேட்ரு, நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்யூம் வந்து பக்காவாக இருக்கணும், அது இம்ப்ரெசிவாகவும் இருக்கணும். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் ஒரு வேலைக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாப் ப்ரொஃபைல் வந்து மாறுது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் லிஸ்டிங் வருது, அதாவது வேகன்சி வருதுன்னா அந்த ஜாபோட ப்ரொஃபைலை பார்க்குறீங்க, என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சிங்களேன், அதில் வந்து என்ன சொல்லுவீங்க, நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணும்போது மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸு, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் வந்து போடணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கான ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அதில் வைக்க வேண்டும், அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ்லாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்யூமை வந்து ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா சரி. இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்யூம் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்க.
அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் இருக்குங்க. இந்த லிங்க்டன், அப்புறம் நௌக்ரி, இண்டீட், இது மாதிரி ஒரு ஜாப் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கம்பெனிஸ் வெப்சைட்டில் அடிக்கடி செக் பண்ணினே இருங்க, ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஹப்பு, டெக் ஹப் தான் இன்றைக்கி மேஜராக இருக்குது இந்த வேர்ல்டில். அதாவது ஐடி கம்பெனிஸ் தான் இன்றைக்கி நிறைய வந்து டெவலப் ஆகின்னு இருக்குது. இன்னமும் டெவலப் ஆக போகுது. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற அந்த கல்ச்சர் வர ஆரம்பித்ததால் இன்னமும் அது வந்து ஓவராக பூம் ஆகின்னு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்என்சி கம்பெனிஸ் வந்து எங்கேருந்துலாம் வேர்ல்டெலாம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பேஸாக செட் பண்ணி அதில் வந்து செட் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும் பிடெக் கிராஜுவேட்ஸ்க்கு. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல சேலரி பேக்கேஜும் கொடுப்பாங்க. எம்என்சி கம்பெனின்னும் போது நல்ல சேலரி பேக்கேஜும் கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய தனி வீடியோவில், இன்னொரு வீடியோவில். நான் வந்து ஏற்கனவே ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் தான் இருந்தேன். நான் ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிபிஏ எம்பிஏ படிச்சுட்டு ஒரு லெவலுக்கு வரைக்கும் போயிட்டேன். நான் சீனியர் மேனேஜர் வரைக்கும் ஈஸியாக வந்து ஏஜிஎம் ஜிஎம்லாம் எங்கள் கூட இருக்கவங்களாம் போயிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணினே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஹையர் லெவலில் போய்டும். அது சாதாரண, அதுவும் ஒரு எம்என்சி கம்பெனி தான். நான் ஒர்க் பண்ணதும் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் எம்என்சி கம்பெனி தான். ஸோ அந்த ஃபீல்டை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது இருக்கிற இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், அந்த ஃபீல்டில் போகிறதா இருந்தால். அடுத்ததாக டாப் 10 இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூட் சர்டிஃபிகேஷன். அதாவது ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு ரிலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிளான சர்டிஃபிகேஷன் இருக்குங்க சிலதெல்லாம். அதெல்லாம் படிச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும், நல்ல ஒரு குட் சேலரியோடு சேர்த்து கிடைக்கும். அது என்ன ஆகுதுன்னா, அது என்ன மாதிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிடெக் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு சொல்யூஷன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படிக்கிறது. ரெண்டாவது சிஹெச் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர், அப்புறம் சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், அப்புறம் சர்டிஃபைடு ஸ்க்ரூம் மாஸ்டர், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல். இப்படி நிறைய ஒரு முக்கியமான இதெல்லாம் ரொம்ப சூப்பரான வேல்யூவான ஒரு சர்டிஃபிகேஷன். இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை நல்ல டாப் பொசிஷனில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சில சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த கூகுள், ஏடபிள்யூஎஸ்லாம் போனீங்கன்னா அவங்களும் சில சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு தேவைன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில்லு, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு ஏற்ற மாதிரி இந்த அடிஷ்னல் ஸ்கில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். இது வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் ரிலையபிலிட்டியை காமிக்குது. இது வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் நாலேஜ் பேஸ் அதிகமாக்குது, ஸ்கில் செட்டை இன்னும் அதிகமாக்குது. ஸோ உங்கள் கம்பேரிசனில் ஒரு 4-5 பேர் இன்டர்வியூ, ஒரு 100 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, அதில் யார் டாப் ஸ்கில் இருக்கும்போது இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இந்த டாப் 10 கேரியர் பெஸ்ட் ஆப்ஷனில் ஆஃப்டர் இன்ஜினியரிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மட் ஃபோர்ஸில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாங்க. இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதாவது நாட்டுக்கு சேவை செஞ்சுருக்கோம் அப்படி அந்த ஃபீலிங் கிடைக்கும் பாருங்கள். அது ரொம்ப ஒரு புனிதமானது. ஏன்னா எங்கள் அப்பாவும் அதில் இருந்தார், அதனால தான் இதை சொல்கிறேன் நான் இந்தியன் ஆர்மியில். ஸோ அவருக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது மட்டும் இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டாலும் கடைசியாக நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியுன்றது எனக்கு நம்பிக்கை. இந்தியன் ஆர்மட் ஃபோர்ஸ் வந்து 3 விங்காக இருக்குது. ஒன்று இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி. ஒன்று ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்மியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது மாதிரி அலாட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, அதில் செலக்ட் ஆனால் இந்த இன்ஜினியர்ஸ் காப்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்குது, அப்புறம் சிக்னல் இன்ஜினியர்ஸ், இது மாதிரி இருக்குது. இதுமாரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க இது ஏதாவது ஒரு ஃபீல்டில் தான் அவங்களை வந்து இன்ஜினியர்ஸ்லாம் அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க செலக்ட் ஆகிட்டிங்கன்னா. இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். அது இல்லாமல் எஸ்எஸ்சி டெக், இது ரெண்டுமே நீங்கள் என்ட்ரி ஸ்கீம் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் வந்து நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். இந்தியன் நேவியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நேவல் ஆர்கிடெக்ட்ஸ் என்ட்ரி ஸ்கீம்னு இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் பேசிக்காக இந்த 3த்துக்கும் காமனாக இருக்கிறதுக்கு நீங்கள் பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். ஸோ சில டெஸ்ட் வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ஸோ கடைசியாக நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.